வணக்கமுங்க. நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குங்க கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குதுங்க. இது கிட்டத்தட்ட 16 வருஷமா நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த 16 வருஷ காலகட்டங்களே நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க. நிறைய சூட்சமாக இருக்காங்க. அந்த ஆண்டவன் அருளால், இந்த முருகன் அருளாலும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்ரிமோனி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துங்க கிட்டத்தட்ட 16 வருஷத்துல பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட நமக்கு ஜாதகம் நிறைய அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம், வெளிநாட்டில் டாக்டர் ஜாதகம், பொண்ணுங்க ஜாதகம், பசங்க ஜாதகம். இந்த மாதிரியெல்லாம் ஜாதகம் நமக்கு நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜாதகம் நிறையா வரக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா, கரூருங்க, வேலாயுதம்பாளையம், நாமக்கல்லுங்க, சேலமுங்க, திருச்செங்கோடுங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்ககிரிங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கிட்ட அப்படியே எடுத்துக்கிட்டே போகலாங்க. காங்கயம், பெருந்துறைங்க, இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் இருந்தால் நிறையா ஜாதகம் நமக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூருங்க, அதே மாதிரி திருப்பூர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்லடம், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டைங்க, அதே மாதிரி நம்ம கொங்கு சொந்தங்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா ஏரியாவிலேருந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சி விட்டுருப்போ நான் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு பொண்ணு வீடு இப்போ ஜாதகம் கொடுக்குறாங்க, ஒரு மாப்பிள்ளை வீட்டில் கொடுக்குறாங்கன்னா அந்த ஜாதகத்தை வந்து மனதளவில் யாருமே வந்து தூக்கி எறிய மாட்டாங்க. அது எப்படியும் பிரிட்டாகி எல்லா பக்கம் வந்துருங்க. அந்த மாதிரியெல்லாம் நிறைய எனக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க ஜாதகம். இப்போ நம்ம பொண்ணுகளுக்கு பார்க்குறோம், அந்த ஜாதகத்தை தூக்கி எறியக்கூடாது, யாருக்காவது கொடுத்து ஏதோ பிள்ளைகளுக்கு செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஜாதகத்தை அப்படியே கொடுத்துருவாங்க. அது 4 புரோக்கர்கள் 4 மேட்ரிமோனிக்கு போவாங்க, 4 புரோக்கர்கிட்ட போகும், அவங்க கூப்பிட்டு ஏற்றுவாங்க, செய்வாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ஜாதகம் அந்த விதத்துலேயே நிறையா ஜாதகம் நம்மள்கிட்ட வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க. இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா சங்ககிரியிலேருந்து நிறைய அனுப்பிச்சி விட்டுருக்காங்க, நாமக்கல்லுங்க, கரூர்லேருந்து அனுப்பிச்சி விட்டுருக்காங்க, திருச்செங்கோட்டிலேருந்து அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி அந்த ஏரியா சரௌண்டிங் ஓபிங்க, அதே மாதிரி சத்தியமங்கலம், இந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்களும் நம்மள்ட்ட நிறைய அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. காலையில கூட ஒரு நண்பர் எனக்கு கேட்டாருங்க, என்ன தம்பி எங்கள்கிட்ட இருக்கிற ஜாதகமெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பொண்ணை பெற்றவங்களாக இருந்தாலும் பையனை பெற்றவங்களும் 4 பக்கம் ஜாதகம் போனால் ஒரு நல்ல இடங்கள் அமையப்பட்டுருந்தால் அவங்க அனுப்பிச்சி விடுவாங்க. எனக்கு ஒரு ஜாதகம் கொடுக்குறாங்க, நம்ம மேட்ரிமோனினால போகாதுங்க ஆக்சுவலாக. அதேமாதிரி ஒரு புரோக்கர் கையில் போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 பொண்ணு வீட்டு கொடுப்பாங்க, 4 மாப்பிள்ளை வீட்டு கொடுப்பாங்க. அந்த ரீசனை எல்லா பக்கம் ஜாதகம் போடுறாங்க, நம்மள்கிட்ட வந்துடுங்க. நாங்களே கேட்டு பாப்பாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுங்களா இல்லை தம்பிக்கு மேரேஜ் ஆகிடுச்சான்னு கேட்டுட்டு தானுங்க அந்த ஜாதகத்தையும் நான் உள்ளே ஏற்றுவோம். ஆன்லைனில் போட்டிருக்கேன், ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தானுங்க, பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நல்ல வரணுங்கள் அமைச்சுன்னா நீங்களே செலெக்ஷன் பண்ணி பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாகவே கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணி பேசிங்க, நேரடியாகவே பண்ணிங்க. இதில் கமிஷனாக வேறு எதுவுமே இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேங்க. நைட்டு நைட்டு இன்றைக்கி பேசினவர் வந்து எந்த ஊருன்னு தெரியலைங்க, அவர் நம்பரை கூட எடுத்து வச்சுருக்கேன். அவர் குரூப்பில் போட்டு விட்றேன் அப்படிங்கிறார். என்ன குரூப்பில் போட்டு விட்றாருங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க. குரூப்பில் போட்டு விட்டால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அது நமக்கு தற்செயலாகவே எனக்கே ஃபோன் போட்டு எங்கிட்டே பேசுகிறாரு, இந்த மாதிரி உங்கள் ஜாதகம் நாங்கள் எங்கள் குரூப்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு. எப்படி குரூப்லேருந்து எடுப்பாங்க? பூரா பேர்த்துக்கு போகுங்க. ஒரு குரூப்பில் 500 பேர் இருக்காங்கன்னா 500 பேருக்குலாம் 5000 பேருக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு சும்மா அனுப்பிச்சி விட்டு என்ன பண்ணுறதுங்க? கல்யாணம் முடியணும்னா ஒரு பொண்ணை பெற்றவளாலும் பையனை பெற்றவளாக இருந்தாலும் அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு போச்சுன்னா வெளியே லீக் அவுட் ஆகி வெளியில் வரத்தையும் செய்யும். அதை நம்ம கேட்டு பொண்ணு வீடாக இருந்தாலும் பையன் வீடாக இருந்தாலும் கேட்டு தான் நம்ம அப்படியே பண்ணுறோமுங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணதுல 2-3 கல்யாணம் முடிஞ்சிருக்குது, மங்களீட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பண்ண முடியுங்க? அதனால் கண்டிப்பாக வந்து நான் யூடியூப்பில் ஓட்டிருக்கேன், ஃபேஸ்புக்கில் ஓடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நீ போகிறத தாராளமாக போடு. அஜய் கொங்கு மேட்ரிமோனி எங்கே இருக்குது தெரியாத பல பேர் இருக்காங்க, அது தெரிஞ்சுட்டு போகுது தம்பி, ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 6 குரூப் வச்சுருக்கேன், 7 குரூப் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. எத்தனை குரூப் வேணால் நீ வச்சுக்க, அதை பற்றி எனக்கு ஒரு ஆட்சேபனை இல்லை. உன் பொறுப்பில் இருக்குது நீ அப்படி பார்த்தோம்னா நமக்கு பொறுப்புன்னு ஓட நம்மளேருந்து ஒரு 10,000 குரூப் ஓப்பன் பண்ணி வைக்கலாம். இது என்ன நான் என்ன எனக்கு தெரியலைங்க. சரி அதை விடுங்க, அதை ஏன் நம்ம போய் பேசிட்டு நம்ம பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் நம்ம வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஸ்தாபனம் அப்படிங்கிறத வந்து எனக்கு உண்மையாலுமே சொல்கிறேன். உங்கள் பொண்ணுகளுக்கு பையனுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்குதுன்னா அந்த ஆண்டாண்டாலும் முருகனாலும் ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டா அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பொண்ணுகளுக்கு பையனுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்குதுன்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா ஏரியாவிலும் இந்த தமிழ்நாடு முழுவதும் இல்லைங்க, மாநில அளவில் இருந்து நமக்கு வெளிநாட்டில் இருந்து ஜாதகம் அனுப்பிச்சுட்றாங்க, வெளி மாநிலங்கள் இருந்தெல்லாம் ஜாதகம் அனுப்பிச்சுட்றாங்க. கர்நாடகா போயிருக்காங்க, மும்பை போயிருக்காங்க,
வெளிநாட்டுக்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிற வேலைக்கு போன குடும்பம் அப்படியே செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்கெல்லாம் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி வெளி மாநிலங்களுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. இன்றைக்கி ஒரு டும்கூர்லேருந்து பெங்களூரை தாண்டி இருக்குது டும்கூர், அங்கேருந்து கூட எனக்கு 4-5 ஜாதகம் எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாதகம் ஒரு வெளியில் போகுது அப்படின்னு எல்லா மேட்ரிமோனிக்கும் போகத்தான் செய்யுங்க. நம்ம போய் ஏமாற்றியோ வீட்டில் போய் பிடுங்கிட்டுலாம் நம்ம போடுறது இல்லைங்க, ஏமாத்துறதெல்லாம் இல்லைங்க. அந்த அந்த பாட்டு அவர் அந்த மாதிரி என்கிட்ட பேசினாங்க, நம்ம அதை ஒன்றும் பேச முடியாது இல்லைங்களா. நீ பேசுகிறேன் பேசு, தூத்துணும் ஒரு தூத்துட்டுன்னு சொன்ன மாதிரி நீ எவ்வளோ தூரம் பேசுகிற அவ்வளோ தூரம் நம்ம மேட்ரிமோனி பேர் தான் உண்டாகும் பொழுது கெட்ட பேர் உண்டாகாது. கெட்ட பேர் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க 100%. அதனால் அஜய் குங்கு மேட்ரிமோனியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்தாபனம். நீங்கள் நம்பிக்கையோடு அனுப்பிச்சுடுங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் பாருங்கள், கிட்டத்தட்ட 1000 வீடியோவுக்கு மேலே பேசியிருக்கணுங்க. அதனால தாங்க இந்த வீடியோவை நான் எனக்கு பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அஜய் குங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம். ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சுங்க, நல்லா பேசினா லைக் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுடுங்க, போட்டுருங்க, நல்லதுங்க. கண்டிப்பாக ஏதாவது எத்தனையோ பிள்ளைய பசங்களாம் மேரேஜ் இல்லாமல் எவ்வளவோ துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்ட தான் இந்த ஜாதகம் வந்துச்சு, நான் தான் ஏற்றி பிள்ளை கல்யாணம் பண்ணி என்றைக்கு முடியாது, 95 வயசு இல்லைங்களா. அந்த பாட்டி அப்படி சொல்கிறாருங்க ஒருத்தர், எங்கள்கிட்ட இருந்தது உங்கள்கிட்ட இருக்குன்னு. ஒரு ஜாதகத்தை விட்டு வெளியில் விட்டு தமிழ்நாடு ஊரம் சுற்று, அது எப்படியே ஸ்பிரிட் ஆகி வெளியில் வரும். நம்மளால தான் முடியும்னு இறைவன் நிலையில் கண்டிப்பாக எங்களால் தான் முடியுங்க. நம்ம என்ன கமிஷன் கேட்குறோங்களா, இல்லை சோப்பில் இருக்கிற பணத்தை போய் அள்ளிட்டு வந்துடுறோம்ங்களா? என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்புமே இல்லைங்களே. இதை புரிஞ்சுக்காமல் கேட்டாருங்க. அதனால் நீ போடு தம்பி அப்படின்ட்டானுங்க. அதுக்கு 60 கூட நிற்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தாரு. சரி போட்டோம்னா ஒன்றும் தப்பு இல்லைங்கண்ணா. ஒரு வளர்ச்சி அடையணும்னா 4 பக்கம் 4 கெட்டது நல்லது, கெட்டது நடந்தால் தான் நல்லது நடக்குங்க. அதனால் போடுன்னு சொல்லிட்டானுங்க. அதனால் நான் குறுப்பில் ஓட்டாலும் சரி எதில் ஓட்ட நமக்கு என்ன. அதனால் நம்ம பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட்டோ அனுப்பிச்சுடுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு சீக்கிரம் திரும்ப நடக்குன்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. நன்றி, வணக்கம். அஜய் குங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம்.